ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற தலைப்பு ஸ்ட்ரெஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஸ்ட்ரெஸ் என்றால் மன இறுக்கம், மன அழுத்தம். அதுதான் அநேகமாக எல்லா நோய்களுக்கும் காரணம் என்று இன்றைய ஆங்கில மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். அதனை கட்டுப்படுத்துவது எப்படி, மன இறுக்கத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, அதற்குண்டான வழிவகைகள் என்ன என்பதை தெளிவாக சுருக்கமாக இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். ஐயா, ஏன் மன அழுத்தம், மன இறுக்கம், ஸ்ட்ரெஸ் ஏன் ஏற்படுகின்றது, அதனுடைய காரணங்கள் என்ன? இது பல வகைகளில் ஏற்படலாம். குடும்பத்தில் உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம். அலுவலகத்தில் மேலாளருக்கும் தொழிலாளிக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்படி குடும்பம், சமூகம் என்று பல்வேறு வழிகளில் பல்வேறு காரணங்களால் இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். ஆனால் பொதுவான ஸ்ட்ரெஸ் எல்லோருக்குமே உண்டு. அது என்ன என்றால், எந்த பிரச்சனைக்கு முடிவான புத்தன் தன்னுடைய அரண்மனையை விட்டு, அழகான மனைவியை விட்டு, குழந்தையை விட்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறினானோ, அந்த பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுக்குமே உண்டு. அது என்னது? பிணி, மூப்பு, மரணம், அறியாமை, இவைகளெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணங்கள். இதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன தீர்வுகள் என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 தான் புருஷார்த்தங்கள், உறுதி பொருள்கள். மற்றவையெல்லாம் சாதாரண விஷயங்கள். டோன்ட் ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டஃப் என்று புஸ்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க. தேவையில்லாத அற்ப விஷயங்களில் கவனத்தை செலுத்தாதே. இதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். இது என்னங்கய்யா? மீண்டும் சொல்கிறேன். டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாதே. சரி, எது தேவையான விஷயம்? இதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு. திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பத்தோடு நிறுத்தி கொண்டார். அதையும் இன்னும் சுருக்கமாக எப்படி சொல்வார் என்றால், நடுவனது எய்த மற்ற 2 எய்தும். நடுவில் என்ன இருக்குங்கய்யா? பொருள், பணம் இல்லையா? அந்த பணம் இருந்தால் அறம் செய்யலாம், இன்பம் துய்க்கலாம். சரி, அந்த பொருளை என்ன செய்ய சொல்கிறாருன்னா, செய்க பொருளை. எப்படி பாருங்கள், பொருள் செய்கன்னு சொல்லலை, செய்க பொருளை என்று திருவள்ளுவரே சொல்கிறார். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதற்கு பிறகு இதுக்கு மேலே ஒரு செய்தி. அவர் எப்படி 2 வரியில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தையுமே முடிச்சிட்டார். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு. ஆக பணம் இல்லையா இந்த உலகத்தில் நீ வாழ முடியாது, அருள் இல்லையா அந்த உலகத்திற்கு, மரணத்திற்கு பிறகு நீ உன்னுடைய ஆத்மா போகின்ற மேல் உலகத்திற்கு நீ உள்ளே போக முடியாது. இதுக்கு மோட்சத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது. அருள் வேணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த பொருளை சம்பாதித்து அந்த பொருளை அன்னதானம் செய்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்து அதை அருளாக மாற்றிக்கொள். இதுதான் நமக்கு திருவள்ளுவர் தொடங்கி வள்ளலார் காலம் வரைக்கும் நமக்கு சொன்ன தமிழ் ஞான மரபு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவாங்க. நான் ஒரு சன்மார்கி. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முதல்ல பார்க்கறது என்ன அப்படின்னா, வள்ளலார் சாமி இதுக்கு பதில் சொல்லியிருக்காரா? எந்த கேள்வியானாலும் சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பதில் சொல்கிறார் என்றால், பெருமான் எளிமையாக சொல்லிட்டார். ஜீவகாருண்யமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ஐயா, ஜீவகாருண்யம் செஞ்சால் ஸ்ட்ரெஸ் எப்படி குறையும்? ஒரு கதை சொல்கிறேங்க ஐயா. எரிக்சன் என்ற ஒரு பெரிய மனோ தத்துவவாதி இருந்தார். ஃப்ராய்டுக்கு அப்புறம் வந்த பெரிய மேதை அவர். ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு நோயாளி வர்றார்.
அவர் சொல்கிறார், ஐயா என்னால் எங்கேயுமே இருக்க முடியல, எல்லாமே எனக்கு வந்து மலை மாதிரி தெரியுது, பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லாத வினாடியே கிடையாது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்குது என்று அந்த மனிதர் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறார். இவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் ஒன்று செய்யுங்க, வீட்டு கதவை பூட்டிக்கோங்க, கையில் கொஞ்சம் பணம் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு வழியில் நீங்கள் கிளம்பி போங்க, சாலையில் வழியில் யார் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு அந்த உதவிகளை மட்டும் செய்துக்கிட்டே வாங்க, ஒரு மாதம் கழித்து என்னை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஐயா நான் வந்து என்னுடைய பிரச்சனை சொன்னால் நீங்கள் ரொம்ப மனோதத்துவ மேதைன்னு சொன்னாங்க, அவங்க ஏதாவது தீர்வு கிடைக்குன்னு நினச்சி வந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று அவர் கோபப்படுகிறார். அப்பொழுது டாக்டர் சொல்கிறார், தீர்வு தாங்க ஐயா, நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் நான் மருந்து கொடுக்குறேன் என்று சொல்லுகின்றார். இவர் போகின்றார், வழியிலே காண்கின்ற ஒவ்வொரு நபர்னுடைய பிரச்சனைகளையும் தீர்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறார். ஒரு மாதம் கழித்து அல்ல, 10 நாள் கழித்து வந்துடுறார். 10 நாள் கழித்து வந்துடுறார். ஏன் என் மனசில் எந்த ஈர்க்கமும் இல்லை, இப்போது அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இது என்ன வைத்தியம் எனக்கு புரியலையே, உங்கள் ஃப்ராய்டு இப்படி சொல்லலையே என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், மன இறுக்கம் எதனால் ஏற்படுது? நான் 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 என்று உன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்க 24 மணி நேரம் ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்ச மாதிரி உன்னுடைய மனம் நான் என்கின்ற எண்ணத்திற்குள்ளேயே சுழன்று கொண்டு இருக்கின்றது. இப்போ கொஞ்சம் அதை எடுத்து வெளியில் விடுங்க, மற்றவர்களும் உலகத்தில் இருக்காங்க என்று நினைத்து அவர்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது அந்த சிறையில் இருந்து நீங்கள் வெளியே வருகின்றீர்கள். தொடர்ந்து அந்த சிறையில் இருந்து நீங்கள் வெளியே வந்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் இந்த மனம் அடங்கிடும், நான் நான் என்கின்ற குரல் அடங்கிடும். அப்போ உங்களுக்கு மனசில் அமைதி ஏற்பட்டுரும், நிம்மதி ஏற்பட்டுரும். இதுதான் உண்மை என்று அந்த எரிக் எரிக்சன் என்கின்ற மேதை சொல்லுகின்றார். இதுதான் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளல் பெருமான் சொன்னார், ஜீவகாருண்யம் செய்யுங்கள், ஜீவகாருண்யமே வழிபாடு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், ஜீவகாருண்யமே உண்மையான அறிவு, ஜீவகாருண்யமே உங்களுக்கு கடவுளையே காட்டும், ஜீவகாருண்யமே உங்களுக்கு கடவுளே ஆக்கும். இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியுங்க? அதனால தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கின்ற ஒரு தனி நூலையே எழுதினார். மனைவி தன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார், நான் நான் நான், என்னுடைய கௌரவம் என்னாச்சு, என்னுடைய ஈகோ என்னாச்சு என்று மனைவி தன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றார். கணவனும் அப்படியே நினைக்கிறான், நான் சொல்கிறத நீ கேளு என்று சொல்லுகின்றார். இந்த ஈகோ கிளாஷ் வந்துச்சுன்னா அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த ஈகோவை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது, அங்கே பிரச்சனையே இருக்காது. இது ஒரு வழிங்கய்யா. இது போல் அடுத்தது நோய் வந்தது அப்படின்னா மன இறுக்கம் இல்லாமல் எப்படி இருக்க முடியுங்கய்யா? நிச்சயமாக முடியவே முடியாது. அப்போ உடனே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு முள் குத்திக்கிச்சு அப்படின்னா காலில் அந்த முள்ளை எடுக்கிற வரைக்கும் வலி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் தான் ஒரு பிரச்சனை என்பது மனதிலே குத்துகின்ற முள். அந்த முள்ளை எடுக்கணும், அந்த பிரச்சனையை நீக்கணும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும், தீர்க்கின்ற வரை அது குத்திக்கொண்டே தான் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இதுக்கு நமக்கு திருவள்ளுவர் சாமி என்ன சொல்லியிருக்காங்க? நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது எல்லா பிரச்சனைகளுக்கும், நோய்க்கு மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒன்றே தான். தி ஆர்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒரே ஒரு குறட்பாவில் எல்லாத்தையுமே திருவள்ளுவர் பெருந்தகை முடிச்சிடுறார். அப்போது இந்த நோய்க்கு காரணம் என்ன? எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுகின்றீர்களோ, தலைவலிக்குது, என்னால் இருக்க முடியல, எங்கேயாவது ஓடிடலாம் போல் இருக்குது, இந்த எண்ணங்கள் எல்லாம் வருது இல்லைங்களா? அப்போது ஏன் இந்த எண்ணங்கள் உதிக்கின்றன, எங்கிருந்து இவை தோன்றுகின்றன, என்ன இவற்றிற்கு காரணங்கள் என்று சற்றே விலகி நின்று அதை பாருங்கள். அப்பொழுது அந்த பிரச்சனை வரும். ஓ, பணம் இல்லை, நாளைக்கு கடனுக்கு வாய்தா பணம் கட்டணும், டியூ டேட் நாளைக்கு, அதனால தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. சரி, ஏன் கடன் வாங்குகிறோம்? இருக்கிறது 10. சரி, அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று அதிகமாக சம்பாதிக்கணும்,
இல்லைன்னா கடன் வாங்கக்கூடாது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்யணும். இந்த ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் என்கின்ற இடத்திற்கு நீங்கள் நகரணும். எப்பொழுதுமே நிரந்தர தீர்வுக்கு தான் போகணும். நிரந்தர தீர்வுக்கு போகாமல் தற்காலிக தீர்வுகளுக்கு போகின்ற பொழுது என்ன ஆகும்னா, அப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்குமே ஒழிய மனசில் ஆழமான மனசில் உங்களுக்கு வந்து நிம்மதி இருக்காது. அப்போது இதுக்கு என்ன நிரந்தரமான தீர்வு? என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இதெல்லாம் சமாளித்தேன். இப்போ 74 வயசாச்சுங்கய்யா. கல்யாணம் செய்து பார், வீட்டை கட்டிப்பார் என்று சொல்வார்கள். நான் 10 கல்யாணம் செஞ்சுருக்கேன், 2 வீடு கட்டியிருக்கேன். இப்போ 2 வீடும் இல்லை இப்போ என்கிட்ட. வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் யாரும் பட முடியாது என்று என்னுடைய மாமனார் சொல்வார். சரி, அவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி நான் இங்கே எப்படி வந்திருக்கின்றேன் என்றால் நடந்ததை சொல்கிறேன். நான் என்ன செய்வேன்னா, 8 மணி ஆனால் நேராக சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவேன். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அங்கே சிவனுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அவரோட சண்டை போடுவேன். அப்பா, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற நீ? ஒரு அளவு இல்லையா உனக்கு? அப்படி என்ன நான் கெடுதல் பண்ணிட்டேன்? என் மேலே உனக்கு என்ன அப்படி கோபம் வருது? சண்டை தான், தினம் சண்டை, தினம் அவர்கிட்ட வாக்குவாதம் தான். என்கிட்ட என்னென்ன இருக்குது, அன்றைக்கி என்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட 1 மணி நேரம் கொட்டிட்டு, அதெல்லாம் மைண்டே குளிக்கிற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் 2 பாட்டு பாடிட்டு அந்த ஐயாவை தூக்கிட்டு போய் அம்மா சன்னதியில் வச்சுட்டு அவங்க பால் கொடுப்பாங்க, கொஞ்சம் இந்த பிரசாதம் குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்து படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும். என்னுடைய தீர்வு என்ன, நான் எப்படி இதை சமாளித்தேன் என்றால், 8லிருந்து 9 மணி வரைக்கும் நான் கோயிலுக்கு போயிடுவேன். 1000 பிரச்சனைகள் பொழுதுன்னைக்கு இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். 8லிருந்து 9 வரலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோன் எனக்கு வந்து கோயில் தான். இன்றைய இளைஞர்கள் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா கோயிலுக்கு போகிற பழக்கம்லாம் விட்டு போச்சு, இப்போ என்ன பண்ணுறது? கோயிலுக்கு போகிற பழக்கம் விட்டு போச்சு அப்படின்னா வெளியில் இருக்கிற கோயில் தான். வள்ளலார் சொல்கின்ற கோயில், திருமூலர் சாமி சொல்லுகின்ற கோயில், திருவள்ளுவர் சாமி சொல்லுகின்ற கோயில் வெளியிலே இல்லை. நம்ம புருவ மத்திக்கு உள்ளே, உச்சிக்கு கீழே, உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு, அங்கே ஒரு ஜோதி எரிகின்றது. அந்த ஜோதிக்கு உள்ளே தான் அருட்பெருஞ்சோதி இருக்கின்றது. ஆகவே இங்கேயே எப்போதும் சிற்றபையின் கண்ணே கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியில் கவனம் வைக்க என்று வள்ளல் பெருமான் சொல்வார். இங்கே எந்த கோயிலுக்கும் போவேனா, இந்த கோயிலை பார்த்து தான் மீதி எல்லா கோயில்களும் காப்பி அடித்தது. அது சிதம்பரம் கோயிலாக இருந்தாலும் சரி, வள்ளலார் கோயிலாக இருந்தாலும் சரி, இந்த புருவ மத்திக்குள்ளே இருக்கின்ற கோயிலை பார்த்து தான் எல்லா கோயில்களும் கட்டப்பட்டன. ஆக ஒரிஜினல் கோயிலே நமக்குள்ளார இருக்குது. இதை பாருங்கள். காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கோ 6 மணிக்கோ எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு உள்ளார பாருங்கள். அந்த ஜோதியை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை, என்ன கோரிக்கை இருக்கோ அதை கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு பாட்டு பாடுங்க முடிஞ்சா, இல்லை அங்கேயே கவனம் வைங்க. ஒரு 10 நிமிஷம் தியானம் போதும். 10 நிமிஷம் தியானம் போகிறோம், உங்கள் மனம் வந்து அமைதியாகிடும். 10 நிமிஷம் தியானமே போகிறோம். உங்களுக்கு பொழுதுன்னைக்கு அது எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது. அப்புறம் இது கூட செய்ய உங்களால் முடியல அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. அது என்னன்னாங்கய்யா, ஒன்றும் செய்ய வேணாம், எதையும் நினைக்க வேணாம், மூச்சை கவனியுங்கள். மூச்சை ஒரு 10 நிமிஷம் கவனிங்க. பாருங்கள், இப்போது இனிமேல் உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. பொழுது சுவாசம் என்னுடைய மூக்கிற்கு உள்ளே நுழைகின்றது, இங்கே புருவமத்தி வரைக்கும் போகுது, மறுபடியும் கீழே இறங்கி நுரையீரல்களுக்கு போகுது, நுரையீரலிலிருந்து கிளம்பி மேலே வருகின்றது, புருவமத்திக்கு போகின்றது, மூக்கின் வழியாக வெளியே வருகின்றது. இத்தனை செயல்களையும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஒன்றுமே செய்யாதீங்க, சும்மா இதை மட்டும் கவனிங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இதை கவனிச்சிருங்க. அப்புறம் பாருங்கள், மனசில் டென்ஷன் இருக்காது. புருவ மத்தியில் கவனம் வச்சுக்கலாம், அண்ணாக்குக்கு மேலே கவனம் வச்சுக்கலாம், அங்கே தியானம் பண்ணலாம், அங்கே பிரார்த்தனை பண்ணலாம், இல்லைங்களா? அதே அங்கேயே கும்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த சுவாசத்தை நீங்கள் கவனிங்க. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது வந்து தீர்வுகள். இது வந்து இந்த பிரச்சனை கடல் மாதிரி இருக்குங்க, ஸ்ட்ரெஸ்ஸுன்றது. இங்கே பாருங்கள், இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, உங்களுக்காக கொண்டாந்து இருக்கிறேன்.
இவ்வளவு புத்தகங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படித்த புத்தகங்கள் இவ்வளவும். இதெல்லாம் எப்போ சொல்லி முடியறது? இது முடியாது. ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் வருங்கய்யா. குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, கடலில் அலை எப்போ ஓயறது? நீங்கள் எப்போ குளிக்கிறது? நம்ம குளிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பாட்டு குளிச்சுட்டு வாங்க, அது பாட்டுக்கு அலை அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இதே போல் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வேண்டும். ஒரு நோக்கம், ஒரு ஐடியல், ஒரு லட்சியம், ஒரு இலக்கு ஒன்று வேண்டும். அது இருந்தால் இதை எல்லா பிரச்சனைகளும் பிரச்சனைகளாக தெரியாது. அந்த லட்சியத்தை நோக்கி நாம் போகின்ற பொழுது, இப்போ மகாத்மா காந்தி இருந்தார், அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும், இந்த ஒரே எண்ணம் தான், லட்சியம் தான். எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்தாங்க அவருக்கு, அவர் எதையுமே கவனிக்கலை. ஏன்னா அவருடைய நோக்கம் சுதந்திரம் வாங்கணும், அவ்வளோதான். அதே போல தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு நோக்கம் ஏற்பட்டது என்றால், முக்தி நிலை அடையணும், சித்தி நிலை அடையணும், இறைவனை பார்க்கணும், இறைவனை புரிஞ்சிக்கணும். இது 18வது வயசில் எனக்கு ஏற்பட்டுச்சு இந்த அனுபவம். இதுக்கு என்ன வழி? 2 நூல்கள் என் கண்ணில் பட்டுச்சு. திருக்குறள், அப்புறம் அருட்பெருஞ்சோதி அகவல். ரெண்டுமே சின்ன புஸ்தகம்தான். இந்த 2 புஸ்தகத்தில் தான் இதுக்கு விடை இருக்கிறது என்பதை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சேன். பிறகு 60 ஆண்டு காலமாக இந்த திருக்குறளை மீண்டும் மீண்டும் படிக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கிட்டு அதை தியானம் பண்ணுறது. இதுக்கு என்ன அர்த்தம்? திருவள்ளுவர் சாமி என்ன அர்த்தத்தில் சொன்னார்? இன்றைக்கு உரையாசிரியர்கள் அதெல்லாம் நான் படிக்கிறதில்ல. இவங்களுடைய மனதின் மூலமாக நம்ம திருக்குறளினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. திருவள்ளுவர் சாமியை கேட்கணும், சாமி எதுக்காக இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கீங்க என்று கேட்கணும். அவ்வாறு கேட்டு 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 60 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து தான் பாருங்கள் இந்த பெரிய நூல் திருக்குறள் தத்துவ யோக ஞான உரை என்பதை எழுதியிருக்கின்றேன். திருக்குறளில் தத்துவம் இல்லை, யோகம் இல்லை, ஞானம் இல்லை, விஞ்ஞானம் இல்லை. அது ஒரு கிராமத்து பெரியவர் சொன்ன பழமொழிகளின் தொகுப்பு. இப்படியே காலம்புற சொல்லி 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 திருவள்ளுவரையே மட்டம் தட்டிட்டாங்க. இதை நான் ஏற்றுக்கலை. வாளறிவன்னா ஒளி அறிவு, வாழ்னா ஒளி அறிவு கொண்டவர் புதுவை மகான் அரவிந்தர் இப்படியே மைண்ட் ஆஃப் லைட்டுன்னு இதே வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறார். அதுதான் முற்றறிவு என்று சொல்வார். அந்த இடத்துக்கு போன திருவள்ளுவர் பெருந்தகை. அதை நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன், அறிவு நிலைகள் 10ன்னு. அது இந்த புத்தகத்தில் கடைசியில் இருக்குது. இந்த திருக்குறள் தத்துவ யோக ஞான உரையை நீங்கள் வாசித்தாலே போகிறோம், உங்களுக்கு எல்லா தெளிவும் கிடைக்குங்கய்யா. இது எதுக்காக சொல்கிறேன்னா, திருவள்ளுவனுடைய அறிவின் வழியாக நான் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன். அப்பொழுது பல தெளிவுகள் எனக்கு ஏற்பட்டன. எந்த பிரச்சனையும் எனக்கு பெருசாகவே எனக்கு தெரியலை. அதற்கு பிறகு திருவருட்பா வள்ளல் பெருமான்கிட்ட வந்தேன். வள்ளல் பெருமான்கிட்ட வந்தது பிறகு தான் அதை விட 10 பங்கு அதிகமான வெளிச்சம் எனக்கு தெரிஞ்சது. ஓ, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை விட்டுட்டு வேறு எங்கேயோ நம்ம போய் கொண்டிருக்கிறோம். புத்தரை அப்படி தாங்களே போயிட்டார். பிணி மூப்பு மரணம் இல்லாமல் நம்ம தப்பிச்சிக்கணும்னு சொல்லி நினச்சி கிளம்புனவர் வேற எங்கேயோ போய் என்னவோ நிர்வாணன்றாரு, என்னென்னவோ வெளியிருக்கார். அது சரியான தீர்வாக எனக்கு படலை. வள்ளலார் சாமி சொல்வது தான் சரியான தீர்வாக எனக்கு பட்டது. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, நான் பொறுப்பாக முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கு தான் நான் பொறுப்பு, அதை தான் நான் சொல்ல முடியும். எனக்கு பட்டது வள்ளலார் சாமி சொல்லுகின்ற தீர்வு தான் உண்மையானது. ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்த அம்மையமாதல், இந்த 4 புருஷார்த்தங்களை புதுசாக கொடுக்குறார். வேறு யாரும் உலகத்தில் இதை கொடுக்கல. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த 50 ஆண்டு காலமாக நான் ஆராய்ச்சி செய்தேன். அதனுடைய முடிவாக 2 நூல்களை நான் எழுதினேன். இங்கே பாருங்கள், இப்போது சென்ற மாதம் வெளியிட்ட நூல் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி. இதில் ஒரு 39 படிநிலைகள் இருக்கின்றன. யாரெல்லாம் இந்த 39 படிநிலைகளை செய்கின்றார்களோ, நிறைவேற்றுகின்றார்களோ, அந்த யோக பயிற்சிகளை செய்கின்றவர்கள் வள்ளலார் அடைந்ததை போல் அருட்பெருஞ்சோதியை அடையலாம். அதுதான் இந்த புஸ்தகம், அருட்பாவினுடைய சாரம், வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையினுடைய சாரம். அதே போல் ஆங்கிலத்தில் டெத்லெஸ் லைட் பாடி, டெத்லெஸ் கான்ஷியஸ்னஸ் என்பது ஆங்கிலத்திலே ஒரு நூல். இதே வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவை பற்றிய ஒரு நூல். இந்த 2 நூல்கள் திருவருட்பாவுக்கு
திறவுகோள்களாக உங்களுக்கு இருக்கும். இது என்னுடைய 50-60 ஆண்டு கால ஆராய்ச்சியினுடைய சாரம். இதில் என்னுடைய லட்சியம் என்ன? என்னுடைய லட்சியம் இல்லை, எல்லா மனிதர்களுடைய லட்சியமும் இதுதான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கனால ஒரு 90% ஸ்ட்ரெஸ் இருக்காது, பிரச்சனைகளே இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது என்கின்ற இடத்திற்கு நீங்கள் வந்துடுறீங்கய்யா. ஆக இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்களேன். இன்றைக்கு அதிகமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த மென்பொருள் இன்ஜினியர்ஸ் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனையை ஒரு மாதத்தில் தீர்க்க சொல்லி அவங்க மேலிடத்துலேருந்து கம்பெனியிலேருந்து உத்தரவு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க மண்டையை உடைச்சிக்கிட்டு சிந்திக்கிறாங்க, அப்படி சிந்திக்கிறாங்க, ஒரு வழியில் சிந்திக்கிறாங்க, நடக்கலைன்னா இன்னொரு வழியில் சிந்திக்கிறாங்க. இதுக்கு சுழுவான ஒரு வழி இருக்குது. இது ஒரு கதை, இது நடந்த ஒரு கதையை சொன்னால் உங்களுக்கு தெரியுங்கய்யா. நான் 2 மாத காலம் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன், பெருமான் அனுப்பி வைத்தார். அப்பொழுது கலிஃபோர்னியாவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, பெரிய கம்பெனி, அதனுடைய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்முடைய பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அந்த அன்பர் என்னை அவங்களுடைய கம்பெனியில் போய் பேச சொன்னார். நான் அங்கே போனேன். அவங்க மேனேஜர் ஒரு வார்த்தையை கேட்டார். சார், என்ன நீங்கள் ஆன்மீகவாதியா? ஆமாங்க. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறது உங்கள் வள்ளலார் தருவாரா? என்ன அப்படி? நாளைக்கு காலையில் வேலைக்கு வர போகிறாங்க எங்களுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம். அவங்க ஒரு மாதத்தில் செய்கிற வேலையை ஒரு வாரத்தில் செய்யணும். அப்போ எனக்கு லாபம் 3 பங்கு ஆகும். எங்கள் முதலாளி என்னை பாராட்டுவார், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஆன்மீகம் செய்யுமே என்ன? எப்படின்னாரு. ஐயா, இப்பொழுது நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பது 6வது அறிவு நிலை, தாட், ரிஃப்ளெக்ஷன், திங்கிங், இன்டலெக்ட். இதுதான் 6வது மன அறிவு உள்ள நிலை. இது இப்படியே கிடையாக போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் உலகம் பூரா சுற்றினாலும் இது 6வது அறிவு நிலை தான். லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் நீங்கள் படித்தாலும் 6வது அறிவு நிலை தான். ஆனால் எங்கள் திருவள்ளுவரும் வள்ளலாரும் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா குறிப்பறிவுன்னு சொல்கிறாங்க, இன்ட்யூஷன். அது என்ன? அது இன்ட்யூஷன் அப்படின்னா ஒரு 100 படிகள் கொண்ட ஒரு கணக்கை போடுறதில்ல, கேள்வி சொன்னால் உடனே பதில் வரும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கும் இருக்குது. ஆனால் அதை நம்ம வளர்த்துக்கிறது இல்லை. சகுந்தலா தேவின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, இதுபோல் பல பேர் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 30 எண்கள் கொண்ட, அதாவது டிஜிட்ஸ் கொண்ட ஒரு எண்ணை, நீளமான ஒரு எண், 10,81,106 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுங்க. அப்புறம் 7,52,116,116ன்னு ஒரு எண்ணை கொடுங்க. இதை நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குள்ளார இந்த 2ஐயும் பெருக்குனா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குள்ளார அந்த அம்மா பதில் சொல்லும், கரெக்டாக இருக்கும். இது எப்படி? நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ கால்குலேட்டர்லேயோ தட்டினா கூட 1 நிமிஷம் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த அம்மா பதில் சொல்லுது. 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, ஆயிரக்கணக்கான தடவை, லட்சக்கணக்கான தடவை டெஸ்ட் பண்ணிட்டாங்க, பரிசோதனை செய்து பார்த்துட்டாங்க, எப்போவுமே கரெக்டாக தான் வருது. அந்த அம்மா கேட்டாங்க, அம்மா எப்படி உங்களுக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தோணுது, அந்த அறிவு எனக்கு பிறவியிலே இருக்குது. சரி, இந்த அறிவை நம்ம சம்பாதிச்சிக்க முடியுமா என்று அந்த மேனேஜர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா, இந்த தலைப்பே இன்றைக்கி பேச போகிற தலைப்பே இதுதான், 24 டெக்னிக்ஸ் ஃபார் டெவலப்பிங் யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய குறிப்பறிவு என்கின்ற 7வது அறிவை வளர்ப்பதற்கு 24 உபாயங்கள், வழிகள் என்று தான் நான் பேச போகிறேன். உட்காந்துக்கிட்டார். அப்புறம் நான் பேசினேன். அது பதிவாகி யூடியூப்பில் இருந்தது. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இல்லைன்னா நான் போட சொல்கிறேன். ஆக எல்லாத்துக்கும் வழி இருக்குங்கய்யா, மனசை மட்டும் தளர விடக்கூடாது. இது பெரிய பிரச்சனையே என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் வருது? நமக்கு பாசிட்டிவ் மென்டாலிட்டி இல்லை, நேர்மறை எண்ணங்களே கிடையாது, எல்லாம் எதிர்மறை எண்ணம் தான். பயம்தான், கவலை தான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான், டிசப்பாயின்மெண்ட்டு தான், டிப்ரெஷன் தான். இதுலேயே இருக்கக்கூடாது. பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் என்று அந்த காலத்தில் ஒரு நூல் வந்தது. ஆக எப்போவுமே பாசிட்டிவாகவே மனசை வச்சிட்டு இருக்கணும். நான் என்ன சொல்லுவது என்றால், எப்பொழுதுமே பாசிட்டிவாக நம்மளால் வச்சுக்க முடியாது, ஆனால் நம்மளை மேலே தூக்கி வைக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. த மோஸ்ட் பாசிட்டிவ் திங்கர்ஸ் இன் தி வேர்ல்ட் ஆர் 2 people, திருவள்ளுவர் அண்ட் வள்ளலார்.
அவங்களுடைய ஒரு நூலை எடுத்துக்கோ, படி. உடனே மனசு வந்து அப்படியே இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வந்துடும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் உங்களுக்கு புரியுங்கய்யா. ஒரு நாள் இப்போ தான் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு தம்பி ஒரு 25 வயசு இருக்கும், நல்ல உயரமாக உண்டா. ஒரு நாள் காலையில் வீட்டுக்கு வந்தார். எல்லாம் என்னென்னவோ கேக்கு அது இதெல்லாம், இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் கொண்டாந்து கொடுத்து காலைல விழுந்தார். தம்பி யார் நீங்கள், என்ன வேணும், என்ன இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஐயா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு முதுகுத்தண்டில், அப்போ இருந்து எனக்கு பிரச்சனை வலி இருக்குது, இன்னும் தீரலை. அப்புறம் வியாபாரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய வேண்டி வந்தது. அப்போ தான் யூடியூப்பில் உங்களுடைய சொற்பொழிவை நான் கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த டென்ஷன்லாம் போயிடுச்சு. உடனே இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, தினசரி காலையில் எந்திரிச்சவுடனே பல்லு விளக்கிட்டு உங்களுடைய யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்குவேன், அதை கேட்டுக்கிட்டே என்னுடைய வேலையை நான் செய்வேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இது எனக்கு, அப்புறம் இரவில் படுக்கும்போது ஒரு ஸ்பீச், உங்களுடைய ஸ்பீச் ஒன்று கேட்பேன். இப்போ எப்பவும் பாசிட்டிவ் மென்டாலிட்டிலேயே நான் இருக்கிறேன். எனக்கு அந்த பழைய மாதிரி பயமோ கவலையோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ ஒன்றும் வர்றதில்லை. புதுசாக ஒரு வியாபாரம் பார்த்துருக்குறேன், நல்லா போகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்தேன் என்று அந்த இளைஞர் இப்பொழுது தொடர்பில் இருக்கிறார். ஐயா அந்த மாதிரி யார் எப்பவும் பாசிட்டிவ் மென்டாலிட்டியிலேயே இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஒரு குருவே வேணாம், சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருங்களேன். உங்களுக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ ஃபோன் பண்ணுங்கள், அவர்கிட்ட இப்படி இருக்குது என்ன செய்கிறதுன்னு கேளுங்க. அப்போ அவர் உடனே தூக்கி மேலே போட்டுருவார். தண்ணியிலே இருந்தீங்கன்னா தண்ணியிலே தான் இருக்கணும் முதல்ல மாதிரி. அதை எடுத்து வெளியில் நம்மளை தூக்கி போடுற ஒரு குருநாதரோ இல்லை ஆசானோ ஒரு நண்பரோ வேணும். அப்படி அவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவங்களாகவோ இல்லை வேறு ஆசைகள் இருக்கின்றவர்களாகவோ இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், வள்ளலார் எங்கே போனார், திருவள்ளுவர் சாமி எங்கே போனார், மாணிக்கவாசக சாமி எங்கே போனார், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் தேடி பிடிச்சிக்கணுங்கய்யா. அப்போது இதுக்கு இன்னொரு எளிமையான வழி, நேரடியான வழி, இதெல்லாம் சுற்றி வளைக்கிற வழி தான். நேரடியான வழி என்ன அப்படின்னா மருந்து. சித்தர்கள் வந்து எல்லாத்தையுமே மருந்துலேயே முடித்தாங்க. முக்தி வேணுமா அதுக்கு ஒரு மருந்து, சித்தி வேணுமா அதுக்கு ஒரு மருந்து, கடவுளை பார்க்கணுமா அதுக்கு ஒரு மருந்து, கடவுளே ஆகணுமா அதுக்கு ஒரு மருந்து. வள்ளல் பெருமான் சொல்வார், அருளமுதம்னு சொல்வார், அது உன்னுடைய உச்சியிலிருந்து அது சுரக்கும், அதுக்கு ஜீவகாரணியம் செஞ்சு அருள் நெறிக்கு வான்னு சொல்வார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மருந்துலேயே செய்வாங்க, இந்த மூலிகையில் இந்த பஸ்பத்தில் இப்படி செய்யுங்க என்று. அது சித்தர்களுடைய நெறி. இப்போது வள்ளலார் சாமி இந்த பிரச்சனைகளுக்கு என்ன சொல்கிறார், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்கிறார். ஒரு பையன் நம்ம சன்மார்க்கத்தை சேர்ந்த ஒரு தம்பி தான், அவர் வந்தார். ஒரு நாள் டல்லாக உட்காந்துட்டு இருந்தேன். ஐயா ஏன் டல்லாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி போய் கடைக்கு போய் கேப்சூல் வாங்கிட்டு வந்தோம். அதில் பார்த்தா ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதாவது மன இறுக்கத்தை உடைப்பது தளர்த்துவதுன்னு ஒரு மாத்திரை, உங்களுக்கு பெரிய டப்பா 60-70 போட்டு வாங்கிட்டு வந்தான். என்னடப்பா இது என்னது, இது எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு பஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதில் பார்த்தா வல்லாரைன்னு போட்டிருந்தது. வல்லாரை மூலிகை தான். அது கடையில் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா மார்க்கெட்டில் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. அது அவர்கள் வந்து மாத்திரையாக போட்டு கேப்சூலாக போட்டு அது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்ற பேரில் இப்போ விற்கிறான். அப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆமாம், அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா மனசு பாசிட்டிவ் ஆகுது, அப்படியே பாசிட்டிவ் ஆகுதுனால தெரியுது. வள்ளலார் சாமி என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு வந்து வல்லாரை என்பது ஒரு காயசித்தி மூலிகை, எங்கேயா சஞ்சீவி மூலிகை. 5 மூலிகைகளை சாமி சொல்கிறாங்க. கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை. இதில் வல்லாரை வரும். அந்த வல்லாரை என்ன செய்யணும் சாமி சொல்கிறாங்கன்னா, நல்ல நினைவாற்றலை கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய முதல் பாதிப்பை எங்கே உங்களுக்கு தெரியும்னா இந்த நினைவாற்றல் குறையுங்கய்யா. என்னுடைய நண்பர் ஒருவர் பெரிய டாக்டர், செல்லத்திலே பெரிய டாக்டர், அவ்வளோ பெரிய டாக்டர். ஒரு நாள் வந்தார், ஐயா ரொம்ப லாஸ் ஆஃப் மெமரி, நினைவாற்றல் ரொம்ப குறையுது, என்ன இதுக்கு என்ன பண்ணுறதுன்னார். நான் எங்கிட்ட இருக்கிற பாருங்க, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வச்சுருக்கிற புத்தகங்கள் மாதிரி நிறைய மெமரி டெவலப்மெண்ட்டுக்கு புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தா இவ்வளோ பெரிய புக்கு, தி மெமரி புக்குன்னே ஒன்று இருக்குது. அதில் அவங்க நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நிமோனிக்ஸ் அப்படின்னு ஒரு பாடமே இருக்குது, இது தனியாக பாடமே 2000 வருஷமாக இருக்குது.
அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பூரா அவங்க நிறைய சிஸ்டம், பெக் சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லலாம், நிறைய நேரம் ஆகும், அது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் ஐயா இவ்வளவும் படிக்கிறதுக்கு என்னால் முடியாது, சுருக்கமாக ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஐயா வல்லாரை சாப்பிடுங்க, வள்ளலார் சாமி அதுதான் சொல்கிறார். அதே மாதிரி ஹோமியோபதியில் சில மருந்துகள் இருக்குது, அல்ல இதில் ஆயுர்வேதாவில் சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், நினைவாற்றல் அதிகமாகும். அது ஒரு மருந்தின் மூலமாக போவது, தியானத்தின் மூலமாக போவது, அதுக்கப்புறம் பிராணாயாமம், வாசி யோகம், இப்படி உங்களால் முடிஞ்சதுன்னு அதெல்லாம் நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போங்க, 50 விதமான தியானங்கள் சொல்லி கொடுத்துருக்குறேன், 15 விதமான யோகங்கள் சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுங்க, அங்கங்கே இருக்குது, அப்பப்போ பேசுனது நீங்கள் தான் தேடி பார்த்துக்கணும். இல்லைனா நான் தேடி எடுத்து தனியாகவே போட சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், 100க்கு 90 விதமான பிரச்சனைகள் எங்கேருந்து வருதுன்னா லேக் ஆஃப் மணி, கையில் காசு இல்லை, இதுதான். இப்போ இதுக்கு என்ன செய்கிறதுன்னா, இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீவிரமாக ஆலோசனை பண்ணணுங்கய்யா. என்னென்னா, வருமானம் நிரந்தரம் இல்லை, எப்போ வேலை போகும், அடுத்த வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்ற பிரச்சனை கூட சில பேருக்கு உண்டு. ஆனால் செலவு நிரந்தரம். 3 வேளை சாப்பிட்டாகணும், உடுத்தி ஆகணும், மேலே ஒரு கூரை இருக்கணும், வாடகை வீட்லேயாவது நாம் இருக்கணும். செலவு நிச்சயம், வருமானம் நிச்சயம் அல்ல. இந்த நிலையை முதல்ல மாற்றணுங்கய்யா. சரி, எவ்வளோ செலவாகுது ஒரு கணக்கு போடுங்க. ஒரு மாதத்துக்கு 30,000 40,000 செலவாகுதா? சரி, இந்த பணம் நீங்கள் வேலைக்கு போகாமையே தானாகவே வரணும். அது எப்படி சார் வரும்? அதுக்கு 3 வழிகள் காலங்காலமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. வட்டி, வாடகை, வியாபாரம். எப்படிங்க? வட்டி வரணும், பேங்க்கில் போட்டால் வட்டி வரும். வியாபாரம் செய்யணும், அதில் நஷ்டம் கூட வரலாம். அப்புறம் 3வதாக வட்டி, வாடகை, வியாபாரம். வாடகை, ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு விடலாம். இந்த 3 வழிகளில் உங்களுக்கு வருமானம் வருதான்னு பாருங்கள். அது வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வருகின்ற அளவுக்கு எவ்வளோ பணம் முதலீடு தேவையோ அந்த முதலீடு கைக்கு வருகின்ற வரை அனாவசிய செலவு பண்ணாதீங்க. சேவிங்ஸுக்கு போங்க. சம்பாதிக்கணும், சேவ் பண்ணணும், அந்த பணத்துக்கு ஒரு நிலம் வாங்கணும். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் முதலீடு செய்வதற்கும் பணக்காரனாவதற்கும் வழியை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், மிச்சம் பிடிக்கணும், அந்த பணத்துக்கு ஒரு நிலமோ ஒரு வீடோ வாங்கணும். ஏன்னா காலகாலத்துக்கு நிரந்தரமாக எல்லா காலத்துலேயும் மதிப்போடு இருப்பது இந்த நிலமும் வீடும் தாங்கய்யா. அது வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு, வீடாக கடையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வருமானமும் மாதம் மாதம் வந்துகிட்டு இருக்கும். அப்போ வாடகையும் உங்களுக்கு வரும். இதுதான் ஷார்ட்கட். அந்த குறிப்பிட்ட தொகை வருகின்ற வரை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த குறிப்பிட்ட தொகை, அது ஒரு 10 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, பேங்க்லேருந்து 1 கோடி ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடிஞ்சால், என்ன கூட கேட்டாங்க, என்னால் முடியல, 75,000 ரூபா வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருவார் மேனேஜர். 1 கோடி ரூபா நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு, 75,000 ரூபா மாதம் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருவார். அதுக்கு மேலே எங்கே செலவு செய்ய போகிறீங்க? மிடில் கிளாஸ். அதுக்கு மேலே செலவு செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்கள பற்றி நான் பேசலை. நமக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டு வேணும் என்று நினைப்பவர்களுக்கு இதுதான் வழி. இதுக்கு மேலே வழியெல்லாம் இருக்குங்கய்யா. எமர்சன்லாம் சொல்லியிருக்கார். நான் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு ஒரு சிடி போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை வாங்கி கேட்டுங்க, ரொம்ப டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன். ஆக பணம் ஒரு பிரச்சனைங்கய்யா. அடுத்தது ஹெல்த்து, ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஆரோக்கியமாக இல்லைன்னா எல்லா பிரச்சனைகளும் வரும். இப்போ எல்லாம் நோய் வந்துடுச்சுன்னா லட்சக்கணக்கில் செலவு, வீட்டை விற்று காட்டை விற்று தான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு அலோபதி மருத்துவம் ரொம்ப அதிகமான விலை அதிகமான ஒரு மருத்துவமாக அது மாறிப்போச்சு. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கையில் 1000 2000 வேணும். ஒரு பக்கத்துக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்க, மருந்து கடைக்கு போனால் 2000 கொண்டாங்கிறான், அவ்வளோ செலவாகுது. அப்போ இந்த ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால், சரியான உணவு அது தேர்ந்தெடுத்துக்கணும். 2வது எக்ஸசைஸ்.
இதில் ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் சீக்கிரமே செத்து போகிறாங்கன்னு இப்போ சமீபத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாம், வாக்கிங்கே போதும், ஜாகிங் கூட வேணாம். 45 நிமிஷம் நடக்க சொல்கிறாங்க. 45 நிமிஷம் வேணாங்கய்யா, 15 நிமிஷம் நடங்க, 15 நிமிஷம் நடங்க. அப்புறம் 30 ஆக்கிக்கலாம், அப்புறம் 45 ஆகி அங்கேயே நிறுத்திக்கலாம். 45 நிமிஷத்துக்கு மேலே நடக்க தேவையில்லை. அப்போவே உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தமும் எல்லா பாகங்களுக்கும் நல்லா ஓடுது. அப்போது ஒன்று உணவு, ரெண்டாவது ஹெல்த்து, அப்புறம் ஓரளவுக்கு தூக்கம். சன்மார்க்கத்தில் நாங்கள் தூக்கத்தை ஏற்றுக்கிறது இல்லை. 3 மணி நேரம் தான் சாமி தூங்க சொல்கிறார். எடுத்த உடனே போகாதீங்க, மினிமம் 8 மணி நேரம் தூங்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே வருதுன்னாங்கய்யா, அதிகமான உடல் உழைப்பு, இந்த உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உடல் உழைப்பு. அதே மாதிரி அதிகமான மன உழைப்பு. 5 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யலாம் அப்படின்னா 14 மணி நேரம் வேலை செஞ்சால் இந்த மூளை சோர்வடையத்தான் செய்யும், ஸ்ட்ரெஸ்ஸு வரத்தான் செய்யும், அதிலிருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு நோய்கள் வரத்தான் செய்யும். தலைவலிக்கும், ஒத்த தலைவலி வரும், எல்லாமே பிபி அதிகமாகும், எல்லாம் ஆகும். ஆக உடல் உழைப்பு அதிகமானால், மன உழைப்பு அதிகமானால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஆகவே இந்த இரண்டையும் முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள். இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. அடுத்தது உறவு முறைகள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் போகாதீங்க, நாம் என்று போங்க. ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த கணவனும் மனைவியும் அவர்களுக்காக வாழக்கூடாது. இதுதான் அடிப்படை விதி. ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக வாழ வேண்டும். இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காத. அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை நீ கெடுக்காத. அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை வேணும், உயர்ந்த கல்வி கொடுக்கணும், பிஹெச்டி வரைக்கும் அதை படிக்க வைக்கணும். படிக்க வச்சு வெளிநாட்டில் அது வேலைக்கு போகிற வரைக்கும் இன்னும் எவ்வளோ தூரம் உங்களால் அந்த குழந்தைக்காக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் சாமி சொன்னார் இல்லைங்களா, தந்தை மகர் காற்றும் உதவி அவன், அதாவது அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு அவையில் முன்னால் கொண்டு போய் தன்னுடைய குழந்தைய நிற்க வைக்கணும், அவ்வளோ பெரிய ஆள் ஆக்கணும். இதுதான் நம்முடைய கடமை. இதுக்காக திருமணம் செய்து கொள்ளுங்க. மற்றபடி மீதி உறவு முறைகள் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வந்துச்சுன்னா ஈகோ கிளாஷ் தானே. நான் பெரியவன், நான் சொல்கிறத நீ கேளு, இல்லை நான் சொல்கிறது தான் நான் தான் பெரியவா, நான் சொல்கிறத நீ கேளு. இதுதானே கணவன் மனைவிக்குள்ளார, மாமியார் மருமகளுக்குள்ளார எல்லா உறவு முறைகள்லையும் வர்ற சிக்கலுக்கு காரணமே இந்த ஈகோ தாங்கய்யா. அதை பார்த்து கொஞ்சம் விலகிட்டால் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு மிச்சமாகும். ஸ்ட்ரெஸ்ஸு மிச்சமான நிறைய எனர்ஜி மிச்சமாகும். நமக்கு இருக்கிறதே 3 ரிசோர்ஸஸ் தாங்கய்யா. நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் இருக்கிறது 3 தான், ரொம்ப கம்மி. அது எவ்வளோ இருக்குது பாருங்கள், எனர்ஜி, டைமு, மணி. நல்லா கவனம் வச்சிங்க. நம்ம உடம்பில் இருக்கிற சத்து, அப்புறம் நமக்கு இருக்கிற நேரம். அது என்ன 50 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம், 80 இருக்கலாம், நமக்கு தெரியாது, அது நம்ம கையில் இல்லை. 3வது பணம், காலம், எனர்ஜி. இந்த 3 தான். இது ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், எதுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கறது, அதை என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன. இதான் அழகாக இந்த நெப்போலியன் ஹில் என்கின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் இருக்காங்க, திங்க் அண்ட் க்ரோ ரிச். என்னங்கய்யா அது, திங்க் அண்ட் க்ரோ ரிச். இப்போ தமிழ்லேயே வந்திருக்கு, மனம் தரும் பணம் என்று வந்திருக்கு. கண்ணதாசன் பதிப்பகத்தில் போட்டிருக்காங்க, வாங்கி படித்து பாருங்கள். முதல்ல எடுத்த உடனே அவர் பொட்டிலறையிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பார். வாட் இஸ் யுவர் பேர்னிங் டிசையர் இன் யுவர் லைஃப்? கொழுந்து விட்டு எரிகின்ற ஆசை என்ன உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற பிடிவாதம் வேணும். அந்த பிடிவாதம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருப்பீங்க. அது என்ன பிடிவாதம், எனக்கு இது வேணும், அவ்வளோதான், மீதியெல்லாம் அப்புறம். அந்த இடத்துக்கு வந்துடுங்க. வாட் இஸ் யுவர் பேர்னிங் டிசையர்? ஐயா, எங்கள் வீட்டில் பெரிய குடும்பம், நாங்கள் 10 பேர், 6 தங்கச்சிங்க, ஒரு தம்பி, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை. அப்பொழுது தான் இந்த புஸ்தகம் என் கையில் கிடச்சது. அப்பொழுது தான் நான் நினச்சேன், 35வது வயதில் என் கையில் 10 லட்ச ரூபா பணம் இருக்கணும். அப்போ தான் அவ்வளோ பணம் இருந்தால் தான் நான் என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும், தம்பியை படிக்க வைக்க முடியும், நான் படிக்கணும், இதெல்லாம். அப்போ எனக்கு அதுதான் தெரியும். எனக்கு ஒரு 10 லட்சமே பெருசாக தெரிஞ்சு, அதுக்கு மேலே எனக்கு கோடி கீடி எல்லாம் எனக்கு தெரியாதப்போ. அதனால் நான் கேட்டேன், என் கையில் 10 லட்ச ரூபா இருக்கணும், 35வது வயதில். காலையில் இதை சொல்லணும், இரவு படுக்கும்போது சொல்லணும். இது அப்படியே ஒரு பயிற்சி மாதிரி அவர் கொடுப்பார். இது ஆழ் மனசில் போய் தங்கிடும்.
ஆழ் மனசில் போய் தங்கின உடனே உங்களுக்கு எதிர்காலத்துக்கான வழிகள் தானாக திறக்கும். அப்படி எனக்கு புதுசாக ஒரு வெள்ளி வியாபாரம் வந்தது. எங்கள் குடும்பத்தில் யாரும் வெள்ளி பற்ற வச்சதில்லை, வெள்ளி வியாபாரம் செஞ்சதில்லை. அப்பொழுது ஒரு நண்பர் வந்தார். அவர் கூட்டா சேர்றியா அப்படின்னாரு. அப்புறம் அந்த வெள்ளி வியாபாரம் நான் செஞ்சு அங்கே மதுரைக்கு போய் வியாபாரம் செஞ்சு என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்துக்கிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் பணம் வேண்டும், முறையாக அறம் சார்ந்து அதை எப்படி சம்பாதிப்பது என்கின்ற பல விஷயங்களை அவர் நெப்போலியன் ஹில் சொல்கிறார். ஒரு 40 ஆண்டு காலம் அவர் உலகத்தின் பெரும் பணக்காரர்களை, தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்து அவர்கள்ட்ட கேள்வி கேட்டு அந்த லா ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு புத்தகங்கள், அது பெரிய புத்தகம், அதை சுருக்கி தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் எழுதுகிறார். ஒரு சன்மார்க்கி இதெல்லாம் பேசலாமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா திரும்ப திரும்ப நீங்கள் வள்ளலாரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஜீவகாருண்யம் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைய பிரச்சனைகள் எங்களுக்கு தலைக்கு மேலே இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள், உலகியல் சார்ந்து ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டதுனால இந்த பிரச்சனையை நான் எடுத்து இன்றைக்கு பேசினேன். இதில் சில தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்குன்னு, நிறைய நூற்றுக்கணக்கான தீர்வுகள் இருக்குங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் எல்லோரும் செய்யவும் முடியாது. இதுவே போதும், இதுவே அதிகமானது என்று நான் நினைக்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.